இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பரலோகத்திற்கு தெரியப்படுத்துங்கள். பரலோக பிதாவுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களை சிருஷ்டித்தவர். அவர்தான் உங்களை வழிநடத்துகிறவர். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர். அவருக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்தாமல் மனுஷருக்கு தெரியப்படுத்துவதில் என்ன பிரயோஜனம் உண்டு? தேவனுக்கே தெரியப்படுத்துங்கள். ஒரு போதகர் அவசரமாய் ஞாயிறு காலை ஆராதனைக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு வாலிப பெண் அவர் பின்னால் ஓடி வந்தாள். அந்த பெண் தன் பிரச்சனைகளையெல்லாம் விவரிப்பதற்கு ஆரம்பித்தாள். அந்த போதகர் அன்போடு, மகளே, நீ என்னிடம் சொல்லுவது சரிதான். முதலாவது, நீ இதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினாயா? இன்றைக்கு காலை எவ்வளவு நேரம் அவரோடு கூட நீ பேசினாய்? அவர்தான் உனக்காக முள்முடி சூட்டப்பட்டவர். அவர்தான் உங்களுக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர். அவரிடம் பேசாமல் என்னிடம் பேசி பயனில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு சுகம் கிடைக்காதா என்று பல வைத்தியர்களிடம் அலைந்தாள். பணமும் காலமும் வீணானதுதான் பயன். சுகத்தை அவள் பெறவே இல்லை. கடைசியாக அவள் இயேசுவண்டை வந்தாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். முதலிலேயே வந்திருக்கலாம் அல்லவா? 12 வருட வேதனை நீங்கி இருக்குமே. ஆஸ்திகளும் சொத்துக்களும் பத்திரமாய் இருந்திருக்குமே. இப்படித்தான் சிலர் எல்லா இடங்களிலும் முட்டி மோதிவிட்டு கடைசியாக கர்த்தரை தேடுவார்கள். வெளிநாட்டு வேலை தேடி தரகர்களுக்கு 50,000 கொடுத்து ஏமாந்து விட்டேன், கர்த்தரிடத்தில் எனக்காக ஜெபியுங்கள் என்பார்கள். என் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு 100 வீடு ஏறி இறங்கிவிட்டேன், எல்லாம் தோல்வி, கடைசியாக கர்த்தரண்டை வந்திருக்கிறேன் என்பார்கள். ஆகவேதான் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:33. எல்லா குறைவையும் நிறைவாக்குகிற கர்த்தரிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வாருங்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறார். எரேமியா 32:27. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தருளுவார். கண் மலையிலிருந்து தண்ணீரை வரவழைப்பார். சூரியனையும் சந்திரனையும் தடுத்து நிறுத்தி அருள்வார். எரிகோவின் கோட்டையை தகர்த்தொழிய செய்வார். இன்றைய நினைவிற்கு எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ, தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்றைய வேத வாசிப்பு காலை லேவியராகமம் 15 மற்றும் 16ஆம் அதிகாரங்கள். மாலை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 1 26ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்போ வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் ஜெபங்களை, தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.